கட்டடத்தை கட்டுறோம், கல்யாணத்தை பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட பரபரப்பா இருக்குது. மந்தையாட்டு கூட்டம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் சினிமா. ஒருத்தர் பக்கம் போயிட்டாங்கன்னா அவர் பக்கமே போவோம். இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத ஒரு இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளருக்கு 7 படம், எல்லாமே பெரிய பெரிய. கருப்புன்னு ஒரு படம் பண்றாரு, சூர்யா படம். அப்புறம் மார்ஷல் கார்த்திக் ஒரு படம் பண்றாரு, எஸ்டிஆர் படம் பண்றாரு. மாதிரி 7 படம். இன்னும் ரீரெக்கார்டிங் அவர் ரெடி பண்ண போறாரு. ஒரு மியூசிக் டைரக்டரும் டைரக்டரும் உட்காந்து சுச்சுவேஷன் சொன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி பாட்டு போட போறாரு, இது எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் அனிருத் மேல் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு கோபம்னு சொல்லலாம். அக்கார்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. விஷால் அவர்கள் இன்னும் 2 மாசத்துல வந்து நடிகர் சங்கம் பில்டிங் வந்துடும், அதுக்கப்புறமா வந்து ஓப்பனிங் பண்ணிடுவோம். முதல் முகூர்த்தமே வந்து என்னோட முகூர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. கட்டடத்தை கட்டுறோம், கல்யாணத்தை பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட பரபரப்பா இருக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்காரு. ஆமா ஆமா, ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஆடிட்டோரியம், தியேட்டர், நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல. பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கா இருக்கு. கண்டிப்பா முதல் கல்யாணமே அவர் சொன்ன மாதிரி நடத்திடுவாருன்றதான் தோணுது. ஆனா ஏன் இவ்வளவு தாமதம் அது வர்றதுக்கு? நிறைய பினான்சியலா சில சிக்கல் இருந்துச்சு. பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் டெபாசிட் பண்ண சொன்னாங்க, அப்புறம் பெரிய அமௌண்ட். அப்புறம் எல்லா நடிகர்கிட்டையும் 1 கோடி 2 கோடி வாங்கி அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாங்க. பினான்சியலா அது வந்து ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஒரு கம்பெனியா இருந்தது அப்படின்னா அந்த பில்டிங் மேல லோன் கொடுத்துருவாங்க. இதுல ஒரு அசோசியேஷனா இருக்கு. யார் இது ஓன் ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கும்போது அதில் லோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிக்கல் இருந்துச்சு. அது நிறையா நடிகர்கள்ட்ட 1 கோடி 2 கோடி வாங்கி அதை ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணி அதுலேருந்து லோனாக வாங்கி இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே சார். தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை கொண்டாடினா ரொம்ப கொண்டாடுறாங்க, இல்லாட்டி ரொம்ப தாழ்த்தணும் ரொம்ப தாழ்த்திட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சான்ஸ்னு ஒன்று வந்தால் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா சாய் அபியங்கர் தான் எல்லா படத்துலையும் வந்து சைன் அப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே, வளர்ந்து வரும் ஒரு இளம் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பாராட்டினாலும் பட் வேற எந்த மியூசிக் டைரக்டரும் இல்லையா? யாருமே அவைலபிளாக இல்லையா? ஏன் சாம்சிஎஸை யூஸ் பண்ண மாட்டாங்க? ஏன் தர்புகா சிவா யூஸ் பண்ண மாட்டாங்க? ஏன் ஹாரி ஜெயராஜை நோண்டவே மாட்டாங்க? அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? மந்தையாட்டு கூட்டம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் சினிமா. ஓகே, ஒருத்தர் பக்கம் போயிட்டாங்கன்னா அவர் பக்கமே போவோம். இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத ஒரு இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளருக்கு 7 படம் 7 படம் பண்றாரு. எல்லாமே பெரிய பெரிய. கருப்புன்னு ஒரு படம் பண்றாரு, சூர்யா படம். அப்புறம் மார்ஷல் கார்த்திக் ஒரு படம் பண்றாரு, எஸ்டிஆர் படம் பண்றாரு. மாதிரி 7 படம் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா 2 ஆல்பம் பண்ணியிருக்காரு. அது பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. ஒன்னும் ரீரெக்கார்டிங் அவர் ரெடி பண்ண போறாரு. ஒரு மியூசிக் டைரக்டரும் டைரக்டரும் உட்காந்து சுச்சுவேஷன் சொன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி பாட்டு போட போறாரு, இது எதுவுமே தெரியாது. ஆனா வந்த ஒரு டாக்கை வச்சு அவருக்கு ஒரு 7 படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அனிருத் தான். ஆமா, எல்லாருக்கும் அனிருத் மேல் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு கோபம்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய சம்பளம் 15 கோடிக்கு மேல கேட்கிறாரு, 10 கோடிக்கு மேல கேட்கிறாரு. டேட் இல்லை, போய் காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டு வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அப்படிங்கும்போது அதே மாதிரி யூத் ஒருத்தர் கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப கரெக்டா இவர் கொடுத்த 2 பாட்டு கிட்டுங்கிறப்ப அப்ப இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கரெக்டா அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. அது வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. சினிமாவே அப்படிதான். ஒருத்தரை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கமே போவாங்க. ஒருத்தர் தோல்வி ஆயிடுச்சு, அப்புறம் அப்படி விட்டுருவாங்க. அப்படிதான். அப்ப அனிருத்துக்கு ஆபத்தா சாய் அபியங்கர்னால? ஆபத்து கிடையாது, ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். அனிருத் கிடைக்காத டேட் கிடைக்காத ஆட்கள்லாம் சாய் அபியங்கர் போறாங்க. அதுலயே அவருக்கு டேஞ்சர். நீங்க ஒரு நிறைய படங்களை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு குவாலிட்டி இல்லாம போயிடும். எல்லாருமே இளையராஜா மாதிரி ஒரு நாள் 4 படத்துக்கு மியூசிக் பண்ண முடியாது. வளர்ந்து வரக்கூடியவர் ஒரு 2 படம் 3 படம் பண்ணிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி நான் 7 படம்னா எனக்கு ஒரு படத்தை முடிச்சு கொடுங்க, எனக்கு ஒரு படத்துக்கு பாட்டு வேணும்னு அந்த மாதிரி அறிவுரையில பண்றப்ப குவாலிட்டி இல்லாம போயிடும். அது எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு நல்ல ஒரு பிரில்லியன்டான ஆளா இருக்காரு, ஒரே நாள்ல 3 நாள் சாங் கம்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்டா இருந்தாருன்னா பரவாயில்ல. இல்ல மற்றபடி தடுமாறினார்னா அது எப்படி குவாலிட்டியா வரப்போகுதுன்னு தெரியல. சாய் அபியங்கரை விட ஃபேமஸ் ஆனவங்க, இன்னும் ட்ரெண்ட் ஆனவங்க, சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். ஹாரி ஜெயராஜ் வந்து ஏன் யாருமே இப்போ யூஸ் பண்ணவே மாட்டாங்க? சாம்சிஎஸை ஏன் பெரிய படங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க? நீங்க இவ்வளவு சொல்றீங்க. என்ஆர் ரகுநந்தன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. என்ஆர் ரகுநந்தன் ஒரு மியூசிக் டைரக்டர். ஓகே, அந்த இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாவே அவருடைய ரீல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும். இந்த நீர்ப்பறவை படத்துல பரபரப்புற சாங்லாம் அவர் தான் பண்ணியிருப்பாரு. அயோத்தி படத்துக்கு அவர் தான் பண்ணியிருப்பாரு. நிறைய பாடல்கள் நல்ல ஃபீல் குட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஆனா வந்து அவரை வந்து சரியா யாரும் பயன்படுத்தல. அவர் ரீரெக்கார்டிங்லாம் பாட்டை காட்டிலும் அவர் ரீரெக்கார்டிங் பார்த்தா ஏஆர் ரஹ்மான் இளையராஜா மிக்ஸ்டில் ஒரு ரீரெக்கார்டிங் இருக்கும். அவர் பார்க்குறப்ப அயோத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்துருப்பாரு. அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனா அவருக்கு பெருசா பட வாய்ப்புகள் யாரும் கொடுக்கறதில்ல. ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, சின்ன சின்ன படங்கள். இந்த பக்கம் சாம்சிஎஸ் அவரும் ரீரெக்கார்டிங்ல பெரிய லெவல்ல நல்லா பண்றாரு, சாங்கும் நல்லா பண்றாரு. அவருக்கும் பெருசா கிடைக்க மாட்டேங்குது.
அப்போ வந்து பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ சாயபுங்கிற ஒரு பெரிய படத்தில் புக் பண்ணிட்டாரு. அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவரை வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் ரீப்ளேஸாக பார்க்குறாங்க. யாருக்கு போட்டியாளர்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற சாம் சிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரகுநந்தனாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இவங்க சான் ரோல்டன் நல்லா பண்ணுறாங்க. அதை விட்டமே ஷான் ரோல்டன்லாம் வந்து அருமையாக பண்ணுறாரு. அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு வேறு, எல்லாமே ஹிட். அவருடைய வாய்ஸ் ஒரு மேஜிக்கலான வாய்ஸாக இருக்குது. பட் அவங்கெல்லாம் வந்து இந்த ரீப்ளேஸ்க்கு அந்த இடம் வர மாட்டேங்குது. அப்போ ஒரு பெரிய படம் அனிருத்லன்னா சாயபியங்கர் அப்படிங்கிற ஒரே ஒரு குதிரைக்கு இது லாடம் கட்டினவர் தான் தமிழ் சினிமாவில் பார்ப்பாங்க. அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது அவர் 2 படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவருடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும். ஓகே சார், தளபதி விஜய் அவர்களோட ரீசன்ட் ஸ்பீச்லாம் வந்து பயங்கர ஃபயராக இருக்குது, நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ 2 மாஸ்டர் 2ன்னு சொல்லிட்டு நிறைய பிளானில் இருக்கிறதா வந்து அடிக்கடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தளபதி வந்து மதுரை மாநாடு பார்ட் 2க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கார். ஸோ அவர் அந்த மாநாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, லோக்கி இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. என்ன நடக்கும்? என்ன நடக்குதுன்னா தேர்தல் நடக்கும். தேர்தல் முடிவை வைத்து அவர் படம் நடிக்கிறாரா இல்லை திருப்பி எலெக்ஷன் கட்சியவே கண்டினியூ பண்ணுறாராங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ பொறுத்த வரைக்கும் முழுக்க ஜனநாயகன் படத்தை டப்பிங் முதற்கொண்டு முடிச்சிட்டார். அவர் படத்தை சினிமாவிலேருந்து முழுவதுமாக வெளியே வந்துட்டார் விஜய். சினிமாவுக்கு அவருக்கும் இப்போ வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு வேலை அந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு வேணால் பேசுவார். வழியே முழுவதுமாக இப்போ அரசியல் வேலையை தான் பார்க்குறாரு. இன்னும் 6-7 மாதம் தான் எலெக்ஷன் இருக்கிறதுனால அந்த மாநாட்டு வேலைகள் அந்த வேலைகள் பார்க்குறாங்க. எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம், தனியாக நின்னார்னா இவர் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவார். ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அவருக்கு தவறாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக திருப்பி சினிமாவுக்கு தான் வருவார். அப்போ வருகிற பட்சத்தில் யார் அந்த படத்தை பண்ண போகிறாங்கிற ஒரு ஆவலில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, விக்கிரவாண்டி மாநாடை விட மதுரை மாநாடு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி பேச்சுகள் இப்போது போயிட்டு இருக்குது. இதை விட பிரம்மாண்டமாக அது அமைஞ்சிருமா சார்? இல்லை, பிரம்மாண்டமான விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே, எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற. இப்போ எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, தனிச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய மாநாடு. விக்கிரவாண்டி மாநாடு அளவுக்கு இதுல ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. சொல்லணும்னா உண்மையை சொன்னா அதான் இல்லை. ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் மாநாடு, அதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு அது அவர் விஜய் ரசிகராக இருக்கட்டும், வேற கட்சியை சேர்ந்ததாக இருக்கட்டும், ஒரு அட்டென்ஷன் இருக்கும். ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் யாரு கூட கூட்டணியில தனிச்சு தான் நிற்க போறாரு, தனிச்சு நின்று இவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு, ஜெயிக்க போறாரா, ஆட்சி அமைக்க போறாரா, எம்எல்ஏ ஆயிடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் குழப்பங்கள்லாம் இருக்கு. சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து 2-3 பேர் கூட வெளியில வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்கு இதுக்கு காசு வாங்குறாங்க, போஸ்டிங் காசு வாங்குறாங்க, எம்எல்ஏ சீட்டுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் மீறி ஒரு மாநாடு நடக்குது. பொதுவாக மதுரை சவுத் சைடில் நடக்கக்கூடிய மாநாடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பிரமாண்டமான கூட்டம் வரும். பட் என்ன பேச போறாருங்கிறது அவர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனுஷ் அவர்களோட 54வது படம் வந்து போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே இந்த அப்டேட் வந்துருச்சு. இது காரணம் வந்து எஸ்டிஆர் வெற்றிமாறனோட கூட்டணிக்கு வந்து போட்டியாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும், அவங்க ரிலீஸ் பண்ணுற டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அதுக்காக தானா? இல்லை, இந்த படம் வந்து அவர் லைனப்பில் வச்சிருக்க படத்தில் இது ஒரு படம். ஓகே, விக்னேஷ் ராஜா படம் இந்த படம் வச்சிருக்காரு. அப்புறம் அமரன் பட டைரக்டரோட கமிட்மெண்ட்ல ஒரு படம் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு லைனப் வச்சிருக்காரு. இந்த படம் அந்த லைனப்ல முதல் படம். பட் இவங்க பிளான் பண்ணி போயிடுறாங்க. வெற்றிமாறன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாரு, எப்போ முடிப்பாருன்னு யாருக்கும் தெரியுமா? வெற்றிமாறனுக்கே தெரியாது. அப்படிங்கும் போது அந்த படம் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க ரிலீஸ்க்குன்னு தெரியாது. இது தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் லைனப்ல உள்ள ஒரு படம் தான். இந்த படம் முடிச்சு இந்த படம் பண்றதுக்கு ஒரு லைனப்ல இருந்துச்சு, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி அந்த படத்துக்காக தான் வேகமாக ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற விஷயம்லாம் சும்மா சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றிமாறன் படத்துக்காக சிம்பு அவர்கள் வந்து 10 கிலோ குறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நியூஸ் வருது. உண்மையா? ஆமா, எல்லாம் வந்து என்ன நடந்துச்சுன்னா 2 கெட்டப்ல வர்றாரு படத்துல. இந்த ப்ரோமோ வரப்போ உங்களுக்கு தெரியும். முதல் கெட்டப்போ ஆல்ரெடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு கெட்டப்ல ஒரு மாதிரி உடம்பு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி ஸ்லிம்மா காட்டுறதுக்காக கேட்டப்ப ஒரு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, டிஏஜி மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. இல்லை வேண்டாம் நானே பண்றேன் சார்ன்ட்டு ஒரு 10 நாள் 12 நாள்ல 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு வந்து அந்த போர்ஷன் நடிச்சு முடிச்சிட்டாரு. நேமாக இந்த மாசம் கடைசிக்குள்ள அந்த ப்ரோமோ ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன். வந்து வர்றப்ப தெரியும். ரெண்டுமே வேற சிம்பா இருப்பாரு. நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.